வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்திலே எழும்பின காரியம் தாவீது அண்ட் கோலியாத். தாவீது கோலியாத் கதை தெரியாதவர்கள் யாருமே இருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு தெரிந்த அந்த கதையில தெரியாத ஒரு சமாச்சாரத்தை ஆவியானவர் ஸ்பெசிபிக்காக இந்த வேளையிலே உங்களுடன் பேச போகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த கோலியாத்தை போல ஒரு ராட்சசனான ஒரு பிறவிய எதிராளியை பார்க்கும்போது நமக்குள் ஒளிந்திருக்கிற பலம் என்ன அப்படிங்கிறத நாம பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம். நீங்க பலன் வாய்ந்தவர்களாக காணப்படுகிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு உங்க எதிராளியினுடைய பலத்தை நீங்க பார்த்து சோர்ந்து போய் அந்த சோர்வின் நிமித்தமே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறவர்களாக நீங்க காணப்படுகிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்க எதிராளிய பயங்கரமா ஒரு அரக்கன் போல ஒரு கோலியாத்தை போல பார்க்குறீங்களே, பார்க்க வெளிப்புறத்துல அவன் அரக்கனா இருக்கலாம், ராட்சசனா இருக்கலாம், ஆனால் உள்புறத்தில் பயங்கர பலவீனமான ஒரு மனிதன் அந்த ராட்சசன். அவனுக்குள் ஒளிந்திருக்கிற பலவீனம் என்ன அப்படிங்கிறத மாத்திரம் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயாலி, நீங்க தான் வெற்றியை நிச்சயமே அடைந்து தீர்வீர்கள். உங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியா விரும்புகிறேன், அவனுக்குள் உட்புறத்தில் ஒளிந்து மறைந்திருக்கிற பலவீனம் என்ன அப்படிங்கிறத வெளியரங்கமாக்கி இன்னைக்கு காண்பிக்கும்படியா முயற்சி செய்கிறேன். அதை நீங்க உங்க காதுல கேட்கும்போது, ஓஹோ இப்படிதான் கோலியாத்தை போல பயங்கர அரக்கனை போல வெளிப்புறத்துல தோற்றமுடையவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இவ்வளோ பலவீனர்களா இருக்கிறாங்களா, சி இதுக்கு போய் நான் பயந்துட்டு வாழ்கிறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் உருவாக வேண்டும். அந்த கதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் அப்படியே காண்பித்து விட்டு பிறகு நான் சொல்லும்படியா முயற்சிக்கிற காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க. இந்த கோலியாத் உண்மையாலுமே மிகப்பெரிய அரக்கன், ராட்சசன். ஆனா தாவீது இவனோட கம்பேர் பண்ணும்போது மிகவும் ஒரு சிறிய ஒரு மனிதன், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு வாலிபன், கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு தான் இருக்கும் இல்லையா? ஆனா இவன் இஸ்ரவேலன், கோலியாத் ஒரு பெலிஸ்தியன். இந்த பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் எப்ப பாரு சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இந்த பெலிஸ்தியன் ஆகிய அரக்கன் இந்த கோலியாத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். உங்கள எவனாச்சு ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொக்கரிக்கிறான் இந்த கோலியாத். ஒத்தைக்கு ஒத்த, there is a point in it, I will come to that later. யாரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் பயந்தாங்கோலிங்களா இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பாக்குறாங்க, வெளிப்புறத்துல இவ்வளோ வாட்ட சாட்டமா அந்த ஆள் இருக்கிறான், உயரமா இருக்கிறான், இவன்ட்ட போய் நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பதுங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிறு பையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வாலிபன் தாவீது அங்கே வருகிறான். வாடா, நீயா நானா பார்த்தாலாண்டா ஒரு கை, நான் வழிபடுகிற கடவுளை நீ நிந்திக்கிறையா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கோபம் வருது. இவன் என்ன பண்றான், ஒரு கவனம் எடுக்கிறான், கல்லை கவனில் வைக்கிறான், ஓங்கி சுத்தி அப்படியே விடுகிறான். அந்த கல் நேரா இந்த கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டுல விழுகிறது. விழுந்த உடனே அப்படியே குப்புற விழுந்து செத்து விடுகிறான். மிகப்பெரிய வெற்றியை தாவீது அடைகிறான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுதான் பேக்ரவுண்ட் சீன். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த கோலியாத்தை நம்ம பார்க்கிறோம், வெளிப்புறத்தில் பார்க்கும்போது எப்படி தெரியுது, வாட்ட சாட்டமான ஆளு, 6 அடி உயரம், 1 ஜான். இவனுடைய ஹைட் எவ்வளவு தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜான், பயங்கர ஹைட். இன்னொரு சமாச்சாரத்தை நான் சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15லிருந்து 22 வரையிலான வசனங்களையும் நீங்க வாசிக்க வேண்டும். அந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா இந்த கோலியாத்தோடு கூட பிறந்தவர்கள் 3 சகோதரர்கள், மொத்தம் 4 பேர் அந்த குடும்பத்தில். இந்த 4 பேருமே ராட்சச உருவம் கொண்டவர்கள். இவங்க அப்பாவும் ராட்சசன். தட் இஸ் த பாயிண்ட் யூ ஹேவ் டு நோ. 2 சாமுவேல் 21:22, 2 சாமுவேல் 21:22 வாசி பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சசனுக்கு பிறந்தவர்கள்.
நல்லா கவனிங்க, இந்த 4 பேத்தினுடைய ஹைட்டு அப்பாவோட சேர்த்துனா 5 பேர். இந்த 5 பேத்தினுடைய ஹைட்டு 6 முழம் 1 ஜான். மேலும் அவங்களுடைய கை விரல்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 22:20 பார்த்தீங்கன்னா இந்த கையில் நம்மளுக்கெல்லாம் 5 விரல் 5 விரல், காலில் 5 5, மொத்தம் 20 விரல்கள் கை காலை சேர்த்து. ஆனால் இந்த ராட்சச உருவம் கொண்டவர்களுக்கு மொத்தம் 24 விரல்கள். இந்த கையில் 6, இங்கே 6, இந்த காலில் 6, அந்த காலில் 6, மொத்தம் 24 விரல்கள். இவங்க ராட்சச உருவம் படைத்துள்ள இருக்கிறதுனால அந்த உயரம் ஏன் இவர்களுக்கு அவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னா, அவங்க மூளையில் இந்த வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹார்மோன், குரோத் ஹார்மோன் என்று சொல்லுவார்கள், அந்த குரோத் ஹார்மோன் அதிக அளவு சுரப்பதனால இந்த அரக்கர்கள் இந்த ராட்சசனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 6 முழம் 1 ஜான், அவ்வளோ ஹைட்டு உடையவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம் இந்த குரோத் ஹார்மோன் பண்ணுகிற வேலை. ரைட், ஹைட்டு அதிகமாக இருக்குது, பார்க்க ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறாங்க. ரைட்டு, ஆனால் இது நிமித்தம் ஒரு சைடு எஃபெக்ட் உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். என்ன ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னா டபுள் விஷன் உடையவர்கள். இப்போ நாமெல்லாம் ஒரு பொருளை பார்த்தோம்னா ஒரு பொருள் ஒன்றா தான் தெரியும். ஆனால் இந்த ஆட்கள் ஒரு பொருளை பார்த்தா 2ஆ தெரியும் அவங்களுக்கு. டபுள் விஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி கண் குறைபாடு உடையவர்களாக கூட இந்த நாட்களிலே ஒரு சிலர் காணப்படலாம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம ஒன்றா பார்ப்போம், ஆனால் அவர்களுக்கு ஒரு பொருள் 2ஆ தெரியும். டபுள் விஷன் எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம் தெரியுங்களா? எதையுமே நம்மளால சரியா பார்த்து உணர்ந்து கொள்ள முடியாது. பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஆட்கள் எங்கேயாச்சும் நடந்து போனாங்கன்னா அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு இவர்களால் முன்னோக்கி நடக்கவே முடியாது. பார்த்துக்குங்க, ஆகையினால தான் இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இந்த கோலியாத்துக்கு முன்பாக பரிசை பிடிக்கிறவன் முன்னாக நடப்பான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதி. பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். ஏன் நடக்கணும்? அவனால் நடக்க முடியாதா? இவன் தான் ஜெய்ஜாண்டிக்கா அரக்கனா இருக்கிறானே, எதுக்கு முன்னால் ஒரு அசிஸ்டன்ட் நடந்து போகணும் அப்படின்னா காரணம் இதுதான். குரோத் ஹார்மோன் நிமித்தம் சைடு எஃபெக்ட், டபுள் விஷன், 1 2ஆ தெரியும். எப்படி நடப்பீங்க? ரோட்ல நடக்க முடியாது இல்லையா? ஆகையினால இவனுக்கு முன்னால பரிசை பிடிக்கிறவன் நடந்தே போக வேண்டும். எவ்வளோ பரிதபிக்கக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பலவீனம். இன்னொரு பலவீனம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்கள் ஷார்ட் சைட் உடையவர்கள், கிட்ட பார்வை உடையவர்கள். ஷார்ட் சைட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது தான் தெளிவாக தெரியும், தூரத்தில் இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. பார்த்துக்குங்க, ஷார்ட் சைட்டு, கிட்ட பார்வை உடையவர்கள். ஆகையினால தான் அந்த தாவீது ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். அவன் கவனில் கல்லை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கிறான். அவன் தூரத்தில் சுற்றிட்டு இருப்பானான் இருக்குது. ஆனால் இவனுக்கு ஆளை சரியாக பார்க்கவும் முடிஞ்சிருக்காது இல்லையா? ஏன்னா ஷார்ட் சைட்டு இல்லையா, கிட்ட பார்வை. பக்கத்தில் என்ன இருக்குதோ அதுதான் தெரியும். தூரத்தில் தாவீது நின்றுட்டு இருந்தானே, யாரு என்ன ஹைட்டு வாட்ட சாட்டமாக எப்படி இருக்கிறான் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இவனுக்கு உள்ள இருக்கிற குறைபாடு, ஷார்ட் சைட் உடையவன். அப்போ 2 முக்கியமான பலவீனத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இந்த கோலியாத் என்ற ராட்சசனுக்குள் இருக்கிற ஒளிந்து இருக்கிற இந்த 2 பலவீனம். ஒன்று டபுள் விஷன், 2வது வீக்னஸ் என்ன அப்படின்னா ஷார்ட் சைட், கிட்ட பார்வை. இந்த 2 பலவீனத்தையும் தன்னகத்தே உடையவனாக இந்த கோலியாத் காணப்பட்டு கொண்டு இருக்கிறான். இது போல இருக்கிற எதிராளிக்குள்ள இருக்கிற ஒளிந்திருக்கிற பலவீனத்தை என்னைக்காவது நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கும் போதுதான், இந்த பலவீனமான இந்த மனுஷன் தான் எனக்கு முன்னால எதிராளியா நிற்கிறானா, சீப்போ எளிமையா நான் ஜெயித்து விடுவேன் இவனை அப்படிங்கிற ஒரு வல்லமை, ஒரு திடகாத்திரமான எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாகும். அந்த எதிராளிக்குள் ஒளிந்திருக்கிற பலவீனத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் நேரத்தில், இப்போ இதை வசனத்தை கொண்டு நான் லிங்க் பண்ணி காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். எங்க பார்க்கலாம் அப்படின்னா, டபுள் விஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். இந்த தாவீது தன் கையில் ஒரு தடியை பிடித்திருக்கிறான் இல்லையா, அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது தன் தடியை
தன் தடியை, சிங்குலர், தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். ஒரே ஒரு வேர்டு தான் கேட்ச் பண்ணணும், தன் தடியை, தன் தடியை. ஓகே, ஒரே ஒரு தடி தான் அவன் கையில் இருக்குது, ரைட். ஆனா 43வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தியன் இந்த தாவீது கையில் இருக்கிற தடியை எப்படி பார்க்கறான்? பெலிஸ்தியனுடைய கண் பார்வை எப்படி பார்க்குது? அதை வாசிக்கிறேன். 43வது வசனம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே, புளூரல், நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அல்ல கவனிங்க, தாவீது கையில் இருந்தது ஒரே ஒரு தடி, சிங்குலர் வேர்டு தான் அங்க, தடியோடே தாவீது காணப்படுகிறான். ஆனால் பெலிஸ்தியன் எப்படி பார்க்கறான்? தடிகளோடே வருவதற்கு நீ நான் நாயா அப்படின்னு பார்க்கறான், அப்படின்னு கேட்கிறான். அப்போ இந்த பெலிஸ்தியனுடைய கண்ணுல டபுள் விஷன், ஒரு தடி பல தடிகளாக அவன் கண்ணுக்கு தெரிகிறது. இது முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் ஒரு உதவியால், ஒரு அசிஸ்டன்ட் இல்லாம ஒரு படி முன்னோக்கி இந்த கோலியாத்தினால நடக்கவே முடியாதுங்க. ஒரு ஸ்டெப் முன்னால நடக்க முடியாது. ஏன்னா டபுள் விஷன், பார்க்கறதுலாம் 2 தெரியுது. அப்புறம் எப்படி நடப்பீங்க? நடக்கவே முடியாது. மிகப்பெரிய பலவீன தன்மை. ஆனா வெளியில பார்த்தா பயங்கர ஹைட்டு, பயங்கர வெயிட்டு, ஹைட்டு எல்லாம் ஜாஸ்தி. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான பலவீனம் உடைய ஒரு மனிதன் கோலியாத். 1 சாமுவேல் 17:7 கடைசி வார்த்தையை வாசித்தேன் அல்லவா? பரிசை பிடிக்கிறவன் முன்னாக நடந்தான். நடந்துதான் சார் ஆகணும், இல்லைன்னா இந்த ஆளால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஒரு ராஜசன் வாட்ட சாட்டமா இருக்கிற ஒரு ஆளு அப்படியே நடந்து வரான் உங்களை நோக்கி. முன்னால பரிசை பிடிக்கிறவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். நீங்க பார்த்தா எப்படி பார்ப்பீங்க? ஐயோ பெரிய ஆளு பாரு, ஒரு உதவியால் ஒருத்த வச்சு முன்னால நடந்துட்டு ஒருத்தன் வரான், அவன் கையில ஈட்டி கத்திலாம் கபடாலாம் இருக்குது, அவனுக்கு பின்னால இந்த ஆள் வரானா, ஐயோ அப்படின்னு பயந்து நடுங்குவீங்க. ஆனா உள்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசை பிடிக்கிறவன் எதனால நடந்து வருகிறான்? அந்த ஆளால நடக்க முடியாதுங்கோ. அதனாலதான் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய முகாந்தரமா அந்த பரிசை பிடிக்கிறவன் முன்னாக நடந்து வருகிறான். ஆனா நீங்க இங்கிருந்து பார்த்துட்டு பயந்து நடுங்கி செத்து போயிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, அவனுக்குள்ள இவ்வளோ பலவீனம் ஒளிந்து கிடக்குதுங்க. அதை நோக்கி பாருங்க. ஓகே, 2வது சைடு எஃபெக்ட் என்ன சொன்ன? ஷார்ட் சைட், கிட்ட பார்வை. கிட்டத்துல பக்கத்துல இருக்கிறதா தெரியும், தூரத்துல இருக்கிறது தெரியாது. நீங்க அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா 44வது வசனத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். 44வது வசனம், அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன் என்றான். நல்லா கவனிங்க, இது 1-to-1 ஃபைட். நீங்க லிட்ரேச்சரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய குரூப்பும் இன்னொரு குரூப்பும் சேர்ந்து சண்டை எடுக்கிறது அல்ல. இந்த சண்டை ஒத்தைக்கு ஒத்த சண்டை. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒத்தைக்கு ஒத்த சண்டை, தேர் இஸ் a point in it சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒத்தைக்கு ஒத்த சண்டை. இப்போ பெலிஸ்தியன் நிற்கிறான், தாவீது இங்கே நிற்கிறான். ஏற்கனவே பெலிஸ்தியை நோக்கி தாவீது ஒரு ஸ்டெப் நடந்து வந்துட்டான், இவனும் நடந்து வந்துட்டான். அந்த முன்னால வசனங்களை வாசிங்கன்னா தெரியும். ஆனால் இந்த இடம் ரீச் ஆன உடனே பெலிஸ்தியன் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? தாவீதை நோக்கி, என் அண்டையிலே வா அப்படின்னு இவனை இழுக்கிறான். யாரு இவன்? நல்ல கவனிங்க, வாட்ட சாட்டமான ஆளு. இந்த ஆளு நினைச்சா இவன் வேக வேகமா நடந்து போய் இவனை உண்டோ இல்லையான்னு ஆக்கிடலாம் அந்த தாவீதை. ஆனா இந்த ராஜசன் அரக்க இங்க நின்றுட்டு தாவீதை பார்த்து, டேய் நீங்க வா, நீங்க வான்னு சொல்லி இவனை கூப்பிடுறான். நினைச்சு பாருங்க, ஏன் கூப்பிடுறான்? நல்ல கவனிங்க, வெளிப்புறத்தில் பார்த்தா அந்த வாட்ட சாட்டமான ஆளு தாயாரு, தன்னுடைய கம்பீரம் என்ன அப்படிங்கிறதை காண்பிக்கக்கூடிய முகாந்தரமா இவன் இந்த பெலிஸ்தியன், ஏ நீங்க வா அப்படின்னு இவனை நோக்கி கூப்பிடுறதாக பார்க்கலாம். ஆனா உண்மையா நிலவரம் என்னன்னா, இந்த பெலிஸ்தியன் ஷார்ட் சைட்டட் ஃபெலோ. இந்த தாவீது பக்கத்துல வந்தாதான் இந்த ஆளுக்கு தாவீதுடைய உருவ அமைப்பு என்னதுன்னு தெரியும், தெரிய பாசிபிலிட்டி இருக்குது. ஒத்தைக்கு ஒத்த சண்டை, இவன் நேரா போய் இவனா ஒரு அடி அடிச்சா இவன் அவுட்டு தாவீது. ஆனால் இந்த ஆளு பெலிஸ்தியன் தாவீதை கூப்பிடுறானா, பக்கத்துல வாடா
உன் கண்ணு காது மூக்கு எப்படி உருவாம்பி ஒண்ணுமே எனக்கு தெரியலடா, பக்கத்துல வாடா அப்படிங்கிற புலம்பாத குறையா இவன் கூப்பிடுறான். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஷார்ட் சைட்டட் ஃபெலோ, இந்த growth ஹார்மோன் மூளையில் சுரக்கிற அதிக அளவு சுரக்கிற வளர்ச்சிக்கு ஏதுவான ஹார்மோன் பண்ணுகிற வேலை ஷார்ட் சைட்டட் ஃபெலோ, பலவீனம் பலவீனம். அப்போ இந்த ஷார்ட் சைட்டட் ஃபெலோங்கிறத காண்பிக்கக்கூடிய வசனம் 44வது வசனம். ஸோ இந்த ரெண்டு சைடு எஃபெக்ட் உடையவனாக ஒரு பலவீனனாக கோலியாத் காணப்படான். ரைட். எல்லாத்துக்கும் தாண்டி இன்னொரு காரியத்தை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த டபுள் விஷனோட தொடர்புடைய ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்னா 48, 49 ரெண்டு வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா நீங்களே வாசித்து கொள்ளுங்க. நான் கதை மாதிரி சொல்லிடுறேன். இந்த தாவீது என்ன பண்ணுவான், தன்னுடைய கவனம் எடுக்கிறான். அடைப்பையிலிருந்து 5 கூழாங்கற்களை வச்சிருக்கிறான். அதில் ஒரே ஒரு கூழாங்கல்லை மட்டும் எடுத்து இந்த கவனில் வச்சு இப்படி இழுத்து டக்குன்னு உடல கல்ல. வசனம் சொல்லுது சுத்தரான், இப்படி சுத்தரான். there is a point in it. மட்டும் வாசிக்கிறோம் பாருங்க. 48வது வசனம் கடைசி பகுதி. தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கும் எதிராக ஓடுகிறான். நோட் த பாயிண்ட், ஓடுகிறான். ஏற்கனவே இந்த ஃபெலோ பெலிஸ்தீன் டபுள் விஷன், எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும் இல்லையா? இந்த பலவீனமான காரியம் அதற்கு தூபம் போடுகிறது போல தாவீது அந்த கவனில் கல்லை வச்சுட்டு பெலிஸ்தீனுக்கு முன்னால ஓடுகிறான். ஓடிட்டு என்ன பண்ணான்? 49வது வசனம், தன் கையை அடைப்பதிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றுகிறான். சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிகிறான். இங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட், இந்த பலவீனத்தோடு கோரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய சமாச்சாரம் என்னன்னா, நல்லா கவனிங்க. கவனில் கல்லை வச்சு ஓடுகிறான், அப்புறம் இப்படி சுற்றுறான். ஓடுகிறது சுத்துறது அப்படியே சுத்திட்டு இருக்கிறான். இப்படி சுத்துற இந்த சீன் எல்லாம் பெலிஸ்தீனுடைய கண் பார்வைக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏற்கனவே டபுள் விஷன். அப்போ நான் தான் பெலிஸ்தீன் நிற்கிறேன், என் கண் எப்படி போ, என்னடா அது என்னென்னமோ சுத்துது இப்படி, அப்படிதான் நான் யோசிப்பேன். தாவீது ஓடி வர்றது கூட எனக்கு சரியா தெரியாது. என்னடா எந்த சைடா ஓடி வரான், நான் இந்த சைடு ஓடி வரான்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இவன் இந்த சைடு ஓடி வருவான். ரெண்டு விஷன். பரிதாபமான பெலோங்க இந்த கோலியாத்து. கவன்ல சுத்தும் போது கூட இவன் தலை சுத்தும். எங்கடா கல்லு வருது தெரியல அவனுக்கு. இதான் விசித்திரமான உண்மை. இந்த பலவீனத்தை தாவீது தனக்கு சாதகமாக பலமாக பயன்படுத்தி கொண்டான். அதனால என்ன விளைவு? இப்படி சுத்தி அடிக்கிறான். அந்த கல் அவனுக்கு தெரியும், நெற்றி போட்டு எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா கல்லு எந்த திசையில் வருகிறது என்று இந்த பெலிஸ்தீனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. டபுள் விஷன். அவன் இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான். கல் இங்க வருதுன்னு நினைச்சிட்டு இந்த சைடு அப்படியே தலையை திருப்பிட்டு இருப்பான். நெத்திய கல் நேரம் இங்கதான் வந்துட்டு இருக்கும். நேரம் அந்த கல் நெற்றி பற்றில படுகிறது. ஆளு குப்புற விழுந்து விடுகிறான். நெத்தில பட்ட உடனே இந்த ஃபோர்ஸ்ல இப்படி விழுந்திருக்கலாம். ஆனா இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? இவனை குப்புற விழ தள்ளுகிறது. நல்லா கவனிங்க. இந்த பலவீனம் உடைய ஒரு மனிதனாக கோலியாத் காணப்பட்டதனாலதான் மிகப்பெரிய தோல்வியை இந்த கோலியாத் சந்தித்தான். ஒன்று. இரண்டாவது, இவனுக்குள் இந்த பலவீனங்கள் இருக்கிறது என்று தாவீதுக்கு தெரிந்திருக்குமோ தெரியலையோ எனக்கு தெரியல. ஆனால் கடவுளுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இங்க ஸ்பிரிச்சுவல் டேர்ம் இங்க கொண்டு வரேன். நீ போ, நான் உன்னோடு இருந்து அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவேங்கிற மாதிரி கடவுள் தாவீதோட பேசியிருப்பாரு. ஆகையினாலதான் தைரியமாக திட நம்பிக்கையுடன் இந்த தாவீது சொல்லுகிறான் கோலியாத்தை பார்த்து, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு திட நம்பிக்கையுடன் சொல்லுகிறான் இந்த கோலியாத்தை பார்த்து. என்னிடத்துல பட்டயம் இல்ல, ஈட்டி இல்ல, உன்னிடத்துல பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, கேடகம் இருக்குது, அசிஸ்டன்ட்டுக்கு ஆளு எல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒத்த ஆளா நிக்கிறேன். கடவுள் அருள் இருக்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது, அந்த கடவுள் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவனாய் இந்த தாவீது காணப்பட்டு இருக்கிறான். இந்த கோலியாத்துக்குள்ள நான் விளக்கின வண்ணமாய் ஒளிந்திருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இவனுக்கு தெரியல, தாவீதுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா கடவுளுக்கு தெரிகிறது. ஒரு நம்பிக்கை கடவுள் இவனுக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. யுத்தம் கர்த்தருடையது, அவர் அந்த கடவுள் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரா இல்லையான்னு பாறையா அப்படிங்கிற மாதிரி சவால் விடுகிறான் கோலியாத்தை பார்த்து. தனக்கு தெரிந்த கவன்ல கல்லை வச்சு அடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் தெரிந்தவனா இவன் காணப்படுகிறான். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு
எதிலே திறமை வாய்ந்தவர்களாக நீங்க காணப்படுகிறீங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முதல்ல அது தெரியணும். இல்லைன்னா இந்த கோலியாத்து போன்ற ஆட்களை எல்லாம் வீழ்த்த கூட முடியாது உங்களால. இவனுக்கு தெரியுது, பட்டயம் ஈட்டி என்னுடைய வெற்றிக்கு உதவாது அப்படிங்கறத தெரிந்திருக்கிறான் தாவீது. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த கவன்ல கல்லை வச்சு அடிச்சா எவ்வளோ விசையில் எவ்வளோ ஃபோர்ஸ்ல அடிச்சா அந்த கல் எங்க தூரம் வரைக்கும் போய் யார் மேல படணுமோ அது எப்படி படும் அப்படின்னு எனக்கு தெரியும். அது கவன்ல கல்லு வச்சு அடிக்கிற வித்தை எனக்கு தெரியும். தனக்கு தெரிந்த காரியத்துல கான்பிடண்டா இருக்கிறான் அந்த தாவீது. தனக்கு தெரிந்ததை பிரயோஜனப்படுத்தும் போது எதிராளி வீழ்த்தப்படுகிறதை இந்த நிகழ்விலே நீங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டு காரியம் மனதின் ஆழத்துல பதிவு வைத்துக் கொள்ளுங்க. எதிராளிக்குள்ள இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்குள் ஒளிந்திருக்கிற திறமை என்ன அப்படிங்கிறத நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு தவறான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தங்களுக்குள் ஒளிந்திருக்கிற திறமை என்ன அப்படின்னு தெரிகிறதே இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலும் இந்த ஆட்கள் ஈடுபடுறது இல்லை. அதுதான் பிரச்சனை இந்த நாட்களில். உங்களுக்குள் என்ன திறமை இருக்குது அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிந்து கொண்டீங்களா பாருங்க, அதுதான் உங்களுடைய அசெட். இதை வச்சுதான் இவனை வீழ்த்த முடியும். இவனுக்குள் உங்க கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஏராளமான பலவீனங்கள் இருக்குதுங்க. நீங்க கடவுளுக்குள் நம்பிக்கை உடையவர்களாக காணப்படும் போது இந்த பலவீனத்தை உங்களுடைய பலமாய் கடவுள் ஹேண்டில் பண்ணுவார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இத 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு ஃபெமிலியரான வசனம் இருக்கு இல்லையா, எல்லா கிறிஸ்தவர்களும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அதையும் வாசித்து விடுகிறேன். பிசாசை குறித்து 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படிங்கிற வசனத்தை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பயங்கரமா எடுத்து தங்களுடைய ஜெபத்தில் இந்த வசனத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஏராளமானோர் அப்படி ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனா உண்மையாலுமே அதை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்களா அப்படி ஜெபிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா பெரும்பாலானோர் அப்படி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. உணர மாட்டேங்கிறான். இந்த வசனத்தின்படி அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போலதான் அப்படிங்கிறதே தெரியல அவங்களுக்கு. ஒரு கர்ச்சித்த உடனே கொலை நடுங்கி சாகுறாங்க. நியாயமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த கோலியாத் எப்படி வெளியில பார்த்த உடனே வாட்ட சாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த தாவீதை தவிர மற்ற இஸ்ரவேல ஜனங்கள் பயந்து நடுங்கி செத்தாங்களோ அதே போலதான் இந்த வசனத்தின் அடிப்படையில் 1 பேதுரு 5:8 அடிப்படையில் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிற இந்த பிசாசானவனை பார்த்து பயந்து நடுங்கி சாகுறார்கள். இல்ல அவன் கர்ஜிக்கிற சிங்கம் தான், ஆனா பல்லெல்லாம் பிடுங்கப்பட்டு விட்டது. கல்வாரி சிலுவிலே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து பிசாசானவனை உண்டோ இல்லைன்னு ஆக்கிட்டாரு தன்னுடைய மரணத்தின் நிமித்தம். 1 யோவான் 3:8 வாசித்து பாருங்கள். தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணாம வர முடியாது. ஆகையினால தான் இதையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு அப்புறம் முடிக்க விரும்புகிறேன். ரைட்? 1 யோவான் 3:8 பாருங்க. பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே, பேரலைஸ் பண்ணும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பேரலைஸ் பண்ணிட்டாரா? ஆமா, அழித்து விட்டார். அழித்து விட்டார்னா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணி விட்டார் என்ற அர்த்தம் இல்ல, பேரலைஸ் பண்ணி விட்டார். அவனால் இயங்க முடியாது. கர்ஜிக்கிற சிங்கம் தான், கர்ஜித்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் பற்கள் எல்லாம் பிடுங்கப்பட்ட ஒரு சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் போல. இந்த பிசாசானவனை குறித்து இந்த வசனங்களை வச்சு சொன்னேன். ஆனா நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற அந்த கோலியாத்துக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நீங்க பாருங்க. அதே போல கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிற பிசாசானவனையும் நீங்க பாருங்க. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் தான், ஆனா உள்ளுக்குள்ள பலவீனம். என்ன பலவீனம்? அவனுக்குள்ள இருக்கிற எல்லா அத்தாரிட்டியும் வலிமையும் கல்வாரி சிலுவிலே இயேசு பறித்து கொண்டார், அழித்து விட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். உங்க மதியில பதியும்படியா நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கோலியாத் தாவீதினுடைய கதையில கோலியாத்துக்குள்ள இவ்வளோ பலவீனங்கள் இருக்குது. இந்த பலவீனங்களை பாருங்க, பார்க்க தவறி விடாதீர்கள். ரெண்டாவது,
உங்களுக்குள் இருக்கிற பலம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க தவறிவிடாதீர்கள். கவன்ல கல் வச்சு அடிச்சாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இந்த மாதிரி போர் செய்தாதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற இதன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அதை நீங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கொள்ளுங்கள். பட்டயம் பழக்கப்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க, ஈட்டி எடுத்து சண்டை போறதுல பழக்கம் இல்லாதவர்களா காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு எதிலே பழக்கமுடையவர்களா இருக்கீங்களோ அதை அதிகமாய் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், டெவலப் பண்ணி கொள்ளுங்கள். நீங்க ஒரு பக்கம் நல்ல பலம் வாய்ந்தவர்களாக மாறுங்க, வளர்ந்து கொண்டே இருங்க. அதே நேரத்தில் உங்க எதிராளியா எதை பார்க்குறீங்களோ அவனுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, எளிதான ஒரு ஜெயத்தை நீங்க பெற்றிட முடியும். சோ இந்த தகவல் இன்னைக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.